லக்கி டைம்ஸ் வியூவர்ஸுக்கு என் அன்பான வணக்கம். இன்னைக்கு லக்கிஸ் கிச்சன் சீரீஸ்ல பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பொடி தாங்க பண்ண போறோம். இட்ஸ் none other than சூப்பரான ஸ்பைசியான சிக்கன் பொடி தான் இன்னைக்கு நம்ம பண்ண போறோம். ரீசெண்டா பாத்தீங்கன்னா நான் வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து எந்த பொடி வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிங் போல் போட்டிருந்தேன். அப்போ வந்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா சிக்கன் பொடி பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஓட் பண்ணியிருந்தீங்க. ஸோ சூப்பரான ரெசிபி தான் நீங்க வந்து எனக்கு செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கீங்க. இந்த ரெசிபி பாத்தீங்கன்னா யாரு வேணா சூப்பரா பண்ணலாம். சூடான சாதத்துல போட்டு சாப்பிட்டீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். தோசை மேல தூவி சாப்பிட்டீங்கன்னா சும்மா சூப்பரா இருக்கும். இட்லியோடு லைட்டா நல்லெண்ணெய் போட்டு லைட்டா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா சும்மா அலாதியா இருக்கும். ஸோ வாங்க இது எப்படி பண்ணலாம்னு பார்ப்போம். அது மட்டும் இல்லாம இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம். இந்த ரெசிபியோட ப்ரொசீஜர் பாத்தீங்கன்னா தனியா, ஜீரகம், பெருஞ்சீரகம் வந்து நம்ம தனியா வறுத்துப்போம். அதுக்கப்புறம் ட்ரை சில்லி, அதுக்கப்புறம் கரம் மசாலாவோட பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பு, அப்புறம் வந்து பிரியாணி இலை இதை வந்து நம்ம வந்து தனியா வந்து நம்ம வறுத்துப்போம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கருவேப்பிலையும் பூண்டும் தனியா வறுத்துக்கிட்டு சிக்கனை வந்து நம்ம மேரினேட் பண்ணோம். ஒரு வெரி வெரி சிம்பிளான இன்கிரீடியன்ஸ் வச்சுதான் சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், உப்பு மூணு போட்டுட்டு நம்ம வந்து சிக்கனை வந்து மேரினேட் பண்ணிடலாம். வாங்க மக்களே இந்த ரெசிபியை எப்படி பண்ணலாம்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம பாத்தீங்கன்னா சிக்கனை வந்து மேரினேட் பண்ணிக்கலாம். நான் வந்து போன்லெஸ் சிக்கன் தான் எடுத்திருக்கேன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள், உப்பு, நான் கல் உப்பு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பொடி பண்ணும்போது கல் உப்பு ரொம்ப நல்லா இருக்கும். தேவையான அளவு கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க, ஏன்னா கல் உப்பு வந்து ரொம்ப சால்ட்டியாக இருக்கும். ஸோ வாங்க இது சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ சிக்கனில் பார்த்தீங்கன்னா சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இதை பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் மேரினேட் பண்ணி வச்சிடலாம். ஸோ சிக்கனை வந்து நம்ம மேரினேஷனுக்கு வச்சாச்சு. இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண வேண்டிய எல்லா இன்க்ரீடியன்ஸும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அடுப்பை பற்ற வச்சுப்போம். பேன் நல்லா சூடாகட்டும். பேன் நல்லா சூடாயிடுச்சு. இதுல பாத்தீங்கன்னா தனியா ஒரு 3 ஸ்பூன்ஸ் போட்டுப்போம். ஸோ 1 2 3 நல்ல தனியாவை ட்ரை ரோஸ்ட் பண்ணிப்போம். ரொம்ப கருக விட்டுறாதீங்க. பிரிஞ்சிருக்கும் 1 ஸ்பூன் போட்டுப்போம். நல்ல வாசமா இருக்கும். ஸோ இதுவும் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். நல்ல அரோமா வரும். அடுத்து பாத்தீங்கன்னா 1 ஸ்பூன் ஜீரா, தனியா, பெருஞ்சீரகம், அதுக்கப்புறம் வந்து ஜீரகம் போட்டிருக்கோம். நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க வந்து சமைக்கணும். ரொம்ப சிம்ல வச்சுதான் சமைக்கணும். இல்லைன்னா இது வந்து சீக்கிரமா ரோஸ்ட் ஆயிடும் மக்களே. அதனால கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா நீங்க வந்து இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. பாத்தீங்கன்னா நல்ல ரோஸ்ட் ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு பிளேட்ல நம்ம மாத்திப்போம். அடுத்தது பாத்தீங்கன்னா காஞ்ச மிளகா போட்டுப்போம். காரம் உங்க தேவையான அளவு போட்டுக்கோங்க. நம்மளுக்கு காரம் எப்பவுமே நிறைய தான் வேணும். அடுத்தது பாத்தீங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை அதை போட்டுப்போம். கரம் மசாலாவோட வகைகள். ஸோ இதை வந்து நம்ம ஸ்லோவா ரோஸ்ட் பண்ணிப்போம். அதாவது ட்ரை சில்லி பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து கருகக்கூடாது. அதாவது அதோட கலர்லயே இருக்கணும். நீங்க வந்து காஷ்மீரி சில்லி, வேடகி சில்லி, இந்த மாதிரி எந்த சில்லி வேணா யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து நார்மல் காஞ்ச மிளகாய் யூஸ் பண்றோம், ஏன்னா இது வந்து எல்லார் வீட்லயுமே இருக்கும். ஆஹா, அருமையா வருது அரோமா, சூப்பர். ஸோ சில்லி வந்து நல்லா இதை ஃப்ரை ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம பிளேட்ல போட்டுப்போம். அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கருவேப்பிலையும் பூண்டும் வச்சிருக்கோம். இதையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப பாத்தீங்கன்னா கருவேப்பிலையும் பூண்டும் சும்மா சூப்பரா ட்ரை ரோஸ்ட் ஆயிருக்கு. கருவேப்பிலையும் பூண்டும் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம பிளேட்ல போட்டுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா சிக்கனை வந்து ஷாலோ ஃப்ரை பண்றதுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதுல பாத்தீங்கன்னா இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருந்த சிக்கனை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சிக்கன் பாத்தீங்கன்னா நல்லா குக் ஆகணும். அதாவது இதுல இருக்கிற தண்ணி மாய்ஸ்சர் கண்டென்ட்லாம் வந்து போகணும். அப்போதான் வந்து சிக்கனை வந்து நம்ம மிக்சியில அரைக்கும் போது நல்ல பவுடர் ஆகும். ஸோ நல்லா நீங்க ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா சிக்கனை வந்து நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணிருக்கோம். இது நல்லா குக் ஆகணும்.
இந்த சிக்கன் பாத்தீங்கன்னா நீங்க வந்து சிம்லியா தான் வந்து நீங்க லோ ஃப்ளேம்ல தான் வந்து குக் பண்ணிட்டே இருக்கணும். அப்போதான் உள்ள இருக்கிற மாய்ஸ்சர் கண்டென்ட் எல்லாம் போகும். சிக்கனும் வந்து நல்லா ட்ரை ஆகணும். நல்ல சங்க்ஸ் மாதிரி ஆனாதான் வந்து நம்ம மிக்சியில போட்டு அரைக்கும் போது சூப்பர் டேஸ்டா வரும். ஸோ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். ஸோ சிக்கன் பார்த்தீங்கன்னா சூப்பராக ட்ரை ஆயிடுச்சு. நல்லா இந்த மாதிரி கலர் வந்த உடனே நம்ம வந்து எடுத்து வச்சிடலாம். சிக்கன் பார்த்தீங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ இது பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஆற வைக்கணும். இப்போ வந்து இந்த சிக்கனை வந்து நல்லா ஆற வச்சிடணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி இந்த ஸ்பைசஸை வந்து அரைச்சிப்போம். தனித்தனியாக தான் அரைக்கணும், ஒன்றும் அரைச்சிடாதீங்க. வாங்க இதை அரைச்சிருவோம். அவ்வளோதான் கைஸ், நம்மளோட ஸ்பைசியான சிக்கன் பொடி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ரைஸோட, இட்லியோட, தோசையோட, எதுலோட எல்லாத்தோடையும் நம்ம வந்து இந்த பொடியை வந்து சாப்பிடலாம். ஸோ வாங்க லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பா இது எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வேற லெவல் டேஸ்டா இருக்கு. கண்டிப்பா இதை வந்து நீங்க வீட்டில் ட்ரை பண்ணியே ஆகணும். ஓகே மக்களே, மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம இதே ரெசிபிஸ் வந்து நீங்க வீட்லயும் ட்ரை பண்ணுங்க. அப்போதான் வந்து இதோட உண்மையான டேஸ்ட்டும் நல்லா தெரியும். So thank you so much for watching my video. Do subscribe. Until then, this is Lucky signing off from Lucky Times from the series of Lucky's Kitchen. Bye.